நடக்க போகிற எலெக்ஷனில் போட்டி வேண்டாம். மற்றபடி ஊர் பொது விஷயத்தில் அவன் முக்கியஸ்தனாக இருந்து பேசலாம். புரியுதா? ஏற்கனவே சொல்லிட்டேங்க, மறுபடியும் சொல்லி பார்க்குறேன். சொல்லி பார்க்கறது மட்டும் இல்லை, சம்மதிக்க வை. என்ன சொன்னீங்க? நல்லது எதுவோ அதை சொன்னேன். யாருக்கு? உங்களுக்கா இல்லை ஊருக்கா? துரை, நீ படித்தவன், 4 ஊர் பார்த்தவன், அனுபவசாலி. பெரியவங்க சொல்கிறத நீ தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். வர. அண்ணா, எப்போ அந்த ஆள் நம்ம வீடு தேடி வந்தாரோ அப்பவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். சொல்லுங்கண்ணே, பட்டாசுக்கு ஆர்டர் கொடுத்துட்றேன். டேய் பாண்டி, என் பிள்ளைய உசுப்பேத்தாத. துரை, பெரிய மனுஷன் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறாருப்பா. வேண்டாம்ப்பா, விலகிடுப்பா. இல்லைப்பா, நான் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. வேண்டப்பட்டவங்களை பகைச்சிக்கிட்டு அப்படி என்னப்பா ஊருக்கு நல்லது பண்ண போறேன்? ஊருக்கு நல்லது பண்ணுறனோ இல்லையோ, வேண்டப்பட்ட சில பேருக்கு நல்லது செய்ய வேண்டியதாக இருக்கு. அதான் பாண்டி, அந்த ஆள் இங்கே வந்ததோ இல்லை எங்கள் அப்பாவை மிரட்டினதோ. அடே, அவர் என்னை மிரட்டவே இல்லைப்பா. நீங்கள் சும்மா இருக்கீங்களா? போங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்கப்பா. அந்த ஆள் இங்கே வந்ததோ இல்லை எங்கள் அப்பாவை மிரட்டினதோ ராஜசேகருக்கு தெரிய வேண்டாம். நாங்க சொல்லுவோமா, இரும்பு பெட்டி இல்ல. என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ நடந்திருக்கு, உன் முகம் காட்டுது. சொல்லு, என்னாச்சு? என்ன தோத்துருவோன்னு பயமா? சச்சே, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. அப்போ வேற என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். இப்போ சொல்ல போறியா இல்லையா? என்ன பங்காளி, விசாரணைலாம் ரொம்ப பலமா இருக்குது. பாரு, அவன் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அது எதுக்கு அங்கே கேட்டுக்கிட்டு என்கிட்ட கேட்டா நானே சொல்லிட்டு போறேன். ஏய், சும்மா இருக்க மாட்டியா நீ? பாண்டி, நீ சொல்ற. அது வந்து பங்காளி, இது பாரு, உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு. அவனே நடக்கிற என்னமோ நடந்திருக்கு, அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது ஒன்றும் இல்லை பங்காளி. டேய், சொன்னா கேளு. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எலெக்ஷன் முடியட்டும், அது வரைக்கும் அமைதியாக இருப்போம். இல்லைண்ணே, இந்த விஷயம் என் பங்காளி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அது ஒன்றும் இல்லை பங்காளி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொக்கலிங்கம் துரண்ண வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவே மிரட்டிட்டு வந்திருக்காராமா. எலெக்ஷனில் துரண்ண வாபஸ் வாங்கணுமாமா, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்ற அளவுக்குள்ள மிரட்டிட்டு போயிருக்காரு. ராஜசேகர், எங்கே போகிறீங்க? அவன் பேசி பார்த்தும் நடக்கலன்னு உடனே வீடு தேடி வந்து மிரட்டுறாடா. அவனை ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும், இல்லைன்னா தலைக்கு மேலே ஏறிடும். சொன்னா கேளுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் சம்பந்தியா இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்குள்ள பகை இருக்கு. இதில் இதுவரை தேவையா? துரை, இந்த எலெக்ஷன் எனக்கு கௌரவ பிரச்சனை. அதுக்கு ஒரு பங்கம் வருதுன்னா சாதி என்ன சம்பந்தி என்ன, 2த்துல ஒன்று பாத்திர வேண்டியதுதான். சொன்னா கேளுங்க. சொக்கலிங்கம்,
வெளியே. என்னது இது? அன்னைக்கு கொடோன் வீட்டுக்கு வேவு பார்க்க வந்தவர் இன்னைக்கு வீட்டுக்கே வந்திருக்காரு. சொக்கலிங்கத்தை வெளியே வர சொல்லுங்க. அவன் வெளியே போய் 2 மணி நேரம் ஆகுது. என்ன விஷயம்னு என்கிட்ட சொன்னா நான் அவன்கிட்ட சொல்றேன். சொல்லுங்க உங்க புள்ளகிட்ட. எலெக்ஷன்ல எல்லாம் மீற எங்களுக்கும் தெரியும். எதிர்த்து நிக்கிறவன ஓட ஓட விரட்டவும் தெரியும். ஊரு 2 படக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா உங்க புள்ள விடமாட்டான் போல இருக்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ள நல்ல புள்ளியா இருக்கிற சொக்கலிங்கத்தை தான் தெரியும். வாசப்படி தாண்டா அந்த சொக்கலிங்கமே வேற. மாமா உங்க புள்ள என்ன சாதாரண ஆளா? சிண்டு முடிஞ்சு விடுறது, மிரட்டி பணிய வைக்கிறது, செய்யறது அத்தனையும் அயோக்கியத்தனம். மாமா ஆமா. ஏன் மாமா இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அது மாமா நீங்க இத்தனை வருஷமா வராதவரு இன்னைக்கு வந்திருக்கீங்க. உள்ளேயும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அத நான் கேட்க போறதும் இல்லை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனை தீரதான் போகுது. அதை ஏன் கேட்டுக்கணும்? அதனால உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. ப்ளீஸ் உள்ள வாங்க மாமா. இல்லம்மா, எதுவா இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வாமா, அங்க பேசிக்கலாம். உங்க புள்ள ராஜதுரையை மிரட்டி எலெக்ஷன் வாபஸ் வாங்க வச்சிடலாம்னு நினைக்கிறான். அது கனவுல கூட நடக்காதுன்னு அவனுக்கு சொல்லி வைங்க. என்ன பாட்டி இது புது பிரச்சனை? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. வந்தாரு, கோவமா பேசினாரு, போயிட்டாரு. எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துப்பாங்க. நீ வா, நம்ம வேலையை பார்ப்போம். நன்றி ஐயா. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு எங்கள் அண்ணன் ராஜதுரை. ராஜதுரை, எங்கள் ராஜதுரை. பாப்பா உள்ள போலாம். இருக்கட்டும். வச்சுக்க சொல்லு. வணக்கம் ஐயா. கையெழுத்து போடுங்க. இதுல தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. 2 பேரும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா தக்க நடவடிக்கை எடுப்போம். ஏன் தேர்தலை கூட தள்ளி வைக்க வேண்டியது வரும். சரியா, வரோம். வாங்க. வரங்க ஐயா வரங்க. வாங்க. ஒட்ட அறுத்துருவோம். பார்க்காதீங்க. எங்கள் அண்ணன் ராஜதுரை, உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. இந்த தேர்தல்ல நீயா நானான்னு பாத்துருவோம். இதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். 20 வருஷம் பகை. உன்னை உண்டுல நாக்கல. என் பேர் ராஜசேகர் இல்லடா. ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்க பணம் இதுக்கு சமம். இந்த ஊர் ஜனங்கள்லாம் எங்க பக்கம் தான் இருக்காங்க. எச்சலுக்கு வாலாற்ற 4 பேரை கூட வச்சுக்கிட்டு ஜனங்க சொல்ற. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. ஊர் பகையை விலைக்கு வாங்குறாங்கப்பா. சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் பட்டு திருந்துவாங்க. பட்டு தான் திருந்துவேன்னு தலையெழுத்து இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஏய், என்ன உங்க முதலாளி தத்துவம் பேசுறாரு? என்ன மிரட்டுறாரா? அதுக்கெல்லாம் மசைறவன் இந்த ராஜசேகர் கிடையாது. இவன் அகராதில இது வரைக்கும் தோல்வியே கிடையாதுன்னு முதலாளிக்கு சொல்லி வை. தேர்தல் விதிப்படி தேர்தல் நடக்கட்டும். அதுக்குள்ள ஏன் ஊர் ஒம்புன்னு உங்க முதலாளி கிட்ட சொல்லி வை. என்ன உன் முதலாளிக்கு ஜென்னி வந்துச்சு போல இருக்கு. வளர்றாரு. வீட்டுக்கு போய் நல்ல வைத்தியரா பார்க்க சொல்லு. என்னங்கய்யா? என்ன என்ன நாங்களும் பொறுத்து பார்க்க ரொம்ப பேசுறீங்க.
எலெக்ஷன் முடியட்டும், நீங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம்ன்றல, போங்க போங்க. வேணா இன்னொரு அறா இருக்கு, வாடா வா. பச்சையை வெட்டு. அவங்க தான் அறிவில்லாம பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி பண்றீங்க. போங்க போங்க. சும்மா கூட கூட பேசிக்கிட்டு. ஐயா நீங்க வாங்க, எப்போலாம். எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே எப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ தெரியல. இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் நாம பாத்துக்கலாம். வாங்க, மனசை தளர விடாதீங்க, வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா சாப்பிடுங்க மகளே, ரேடியோ கேட்டு சாப்பிடணும்னா அவே சித்தப்பு சாப்பிட விட. கூச்சப்படாம கேட்டு சாப்பிடுன்ற. ஐயா சாப்பிடுற விஷயத்துல என்னைக்கு கூச்சப்பட்டிருக்கேன்? அந்த அம்மா தான் சாப்பாடு போட கூச்சப்படுது, அந்த அம்மாட்ட தாராளமா போட சொல்லு. ஏமா இங்க வாமா, அவர் இலையில காலை வை. யோ, காலை வச்சா மண்ணாயிரும், அப்புறம் மனுஷன் அப்படியே திம்பா. அட நான் ஆட்டுக்கால சொன்னீங்க, அதை ஆட்டாம சொல்லு போயா. சரி ஒரு வெட்டு. சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா வச்சு அமுக்குடா. இன்னொன்னு கொண்டாந்து வைங்கம்மா அவனுக்கு. அண்ணா, சாப்பிடுங்க, கேட்டு சாப்பிடுங்க. சாப்பிடு வைங்க அங்க வைங்க. நீ போ, நீ வைங்க. வளைச்சு கட்டுவானுங்க. சாப்பிடுங்க. வாங்க உட்காருங்க. என்னடா நின்னுக்கிட்டு வேடிக்கை பாக்குற? வெத்தலை பாக்கு கொடு. அது சரி, கொஞ்சமா தின்னு இருக்கானுங்க, செரிக்க வேணாமா? டேய் வெத்தலை எடுத்து குடுறா, பழத்துல எடுத்துங்க. டேய் சீனோ. என்ன பங்காளி, என்ன விசேஷம்? அம்புட்டு பேரும் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கீங்க. அண்ணே, எனக்கு நல்லது கெட்டதுன்னா அது உங்களுக்கும் தானே. என்ன பங்காளி இப்படி கேட்டு கூப்பிட்டீங்க? இத்தனை வருஷமா அப்படியே பழகிட்டு இருக்கோம். சித்தப்பு, உனக்கு யாரால என்ன பிரச்சனை சொல்லி ஆளை காட்டு. ராவோட ராவா தூக்கி செங்கல் சூழ் வச்சு பொசுக்கிறோம். யோ, நம்ம பொசுக்காத ஆளாயா? டேய் உன்னை பார்த்தாலே பொசுக்குன மாதிரி தான். பொசுக்கும் போது புகை அடிச்சிருச்சியா? ஏன் சித்தப்பு, வெடியா மூஞ்ச வேலைக்கு போனா வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதும்பாங்க. இந்த விலங்கா மூஞ்சி இன்னுமா வச்சிருக்க, விரட்டி விட வேண்டியதானே? டேய் கொளுத்துறதுலாம் சூளையோட வச்சுக்க. என்ன புகையுதா? எரியுது. அப்ப நிறுத்துங்க. அப்ப என்ன பங்காளி, என்ன விஷயம் சொல்லவே இல்லையே? ஒரு நிமிஷம் ராஜதுரை, கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன விஷயம்? அவசரப்படாத. இந்த தடவை பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நம்ம ராஜதுரை தான் நிக்கிறாருங்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இவருக்காக நீங்க எல்லாம் தேர்தல் வேலை செய்றீங்க. யாரை நம்ம வழிக்கு கொண்டு வரணுமோ அவங்களெல்லாம் எவ்வளோ விலை கொடுத்தாதும் வாங்குறோம். மொத்தத்தில் நம்மளுக்கு எதிரின்னு ஒருத்தம் கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது. பங்காளி அதான் சொல்லிட்டீங்கல்ல, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி சும்மா பறந்து வேலை செய்கிறோம். எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு இத்தனை வருஷமா நரசிம்மனை பேருக்கு பிரசிடென்ட் ஆக்கி அந்த சொக்கலிங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கொட்டத்தை அடக்கணும். இதையே தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அது அப்படியே உங்க வாயில இருந்து வருது. சித்தப்பு, நீங்க கவலையப்படாதீங்க. அந்த சொக்கலிங்கத்தை உண்டு இல்லைன்னு நான் பண்றேன். இது நம்ம குலதெய்வம் சூளக்கருப்ப மேல சத்தியம். அவன் நல்லவனா இருந்தா இந்த ராஜதுரைய நான் ஆதரிக்கிறேன்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல சொன்னப்பவே அவன் என்ன பண்ணிருக்கணும்? மறுபேச்சே இல்லாம போட்டியில இருந்து விலகி இருக்கணும். ஆனா தெனாவுட்டா நரசிம்மனை போட்டிக்கு நிறுத்துறானா, அவனுக்கு என்ன நெஞ்சு அழுத்தம்? சொக்கலிங்கம் திமிர அடக்கணும்னு சரியான சந்தர்ப்பம் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தேர்தல் வந்துச்சு. இந்த தேர்தல் அவன் மண்ணை கவ்வணும். பங்காளி சொல்லிட்டீங்கல்ல, கவலை விடுங்க. இது உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை. இனி ராஜதுரை ஜெயிச்சா மாதிரிதான். இதோட வெற்றி விழாவுக்கு கும்பலா வரும். வித்தியாசமா விருந்து வைங்க. சித்தப்பு, ராஜதுரை எங்க பொறுப்புல விடுங்க.
கொளுத்திடுறோம். பட்டாச சொன்னையா ஜெயிக்க போறோம்ல. உங்கள் ஓட்டு ராஜதுரைக்கு, உங்கள் ஓட்டு ராஜதுரைக்கு, ராஜதுரைக்கு உங்கள் ஓட்டு ராஜதுரைக்கு. நல்ல வாயன் சம்பாதிச்சதை நாரவாயன் திம்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். ஏய், இத்தனை நாளும் நீ ஒருத்தன் தான் தின்ன. இப்ப என் உறவகாரம் தின்னுட்டு போறாங்க. போடா வாயை பொத்திக்கிட்டு. ராஜதுரை, கவலைப்பட, ஜெயிக்கிறோம். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்